நாட்டில் கூட்டாட்சி ஏற்பட்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இனப்பிரச்சினைக்கான தீர்வினை வழங்காவிடின் எக்காலத்திலும் அதற்கான தீர்வினை வழங்க முடியாது என கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அகமது தெரிவிக்கின்றார். இன்று கோரளை பெற்ற பிரதேச சபைக்கு சென்றிருந்த போதே அவர் இதனை கூறினார். யூனிட்டி கவர்மெண்ட் என்று உருவாக்கப்பட்டு அதிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் இரா சம்பந்தன் ஐயா அவர்களை எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்கின்ற அளவுக்கு இன்று அதை இந்த ஆட்சியினுடைய உள்ளங்கள் மாறியிருக்கின்றது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இன்று இரண்டு முக்கியமான விடயங்களை நோக்கி காய் நகர்த்தி கொண்டு போகுது. ஒன்று, இனப்பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமாக எட்டப்பட இருக்கின்ற வேளையிலே என்று எல்லோருமே இந்த விடயத்தில் இனப்பிரச்சனை தீர்வு வரலண்டா ஒரு நாளும் வராது. இவ்வாறான ஒரு நல்லாட்சி ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற வேளையிலே இந்த இவ்வளவு ஒரு பாரிய யுத்தத்துக்கு பின்னால் வந்திருக்கின்ற ஒரு ஆட்சி, அதுவும் ஒரு கூட்டாட்சி ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற வேளையிலே இந்த நாட்டில் இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வை இவங்க காணல் என்று சொன்னால் ஜெம்மத்திலேயும் இனிமேல் அவ்வாறான தீர்வு ஒரு நாளும் வராது. இன்று பாரிய அழுத்தங்கள் சர்வதேசம் இதுக்கு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேளையிலே நாங்களும் கூட்டாக சேர்ந்து எவ்வாறு அதிகப்படியான அந்த தீர்விலே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை பற்றி நாங்கள் ஒரு பக்கம் இருக்கின்ற வேளையிலே இன்று இந்த டெவலப்மெண்ட்ல ஏறத்தால இந்த நாடு 30 வருஷமாக எவ்வாறு யுத்தத்தில் பாதிக்கப்பட்டதோ அதன் போன்று பின்னடைவு டெவலப்மெண்ட் சைட்லையும் அபிவிருத்தி சைட்லையும் பின்னடைவு கண்டு கொண்டுதான் போகுது. அதுவும் குறிப்பாக சதர்ன்ல டெவலப் பண்ணப்பட்டாலும் நார்த் ஈஸ்ட் எந்த வகையிலும் டெவலப்மெண்ட்ல ஒரு அபிவிருத்தி அடையாத ஒரு சூழலை நாங்கள் காண்றோம்.